அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தூங்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய இந்த பில்லோ, அதே மாதிரி இந்த படுக்கை, இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா விதிகள் வந்து ஒன்று தான். இது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் போன ஷோவில் தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஒரு 3 விதிகள் சொல்லியிருப்பேன். அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த பில்லோவை பற்றி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தலையணை எப்போ தேவைப்படும் அப்படின்னா, இப்போ நான் மல்லாந்து படுத்துருக்கு போகும்போது ஒரு சேஞ்சுக்காக நான் அப்படி உந்திரிச்சு படுக்கிறேன் இல்லையா, திரும்ப போகும்போது அப்போ இந்த தலைப்பகுதிக்கும் இந்த ஷோல்டருக்கும் ஒரு ஹைட்டு க்ரியேட் ஆகுது. இந்த ஹைட்டுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதுங்க. அப்போ தான் வந்து எனக்கு இந்த பில்லோவே தேவைப்படுது. ஸோ இந்த வழக்கத்தில் நம்ம ஒரு தப்பு எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ராங் ப்ராக்டிஸ்க்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆகிறோம் அப்படின்னா, மறுபடியும் மல்லாந்து படுக்கும்போது உங்களுடைய உடல் தலை முதல் பாதம் வரை உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். பட் என்ன ஆகுதுன்னா, இந்த தலைப்பகுதி மட்டும் இந்த பில்லோ மறுபடியும் யூஸ் பண்ணும்போது இந்த ஹெட் பார்ட் மட்டும் அப்படி டில்ட் ஆகுதுங்க. டில்ட் ஆகும்போது இந்த கழுத்து வந்து ரொம்ப நேரமாக இப்படியே ஸ்ட்ரெச் ஆகிட்டு அந்த மசில்ஸ் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெயினுக்கு உட்படும் போது அங்கே இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வழியாக போகக்கூடிய ரத்த ஓட்டமும் பாதிப்புள்ளாகுது. அதே மாதிரி இந்த மசில்ஸும் ஸ்ட்ரெயின் ஆகும்போது இதுதான் பிற்காலத்தில் கழுத்து வலியாக மாறுகிறது. இது ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். பல காரணங்கள் இருக்குது கழுத்து வலிக்கு. இப்போ ரொம்ப நேரமாக தலையை இப்படி தொங்க போட்ட மாதிரியே இப்படி மொபைலை ஸ்வைப் பண்ணும்போது இதுவும் ஒரு ரீசன் தான். ஸோ இதெல்லாம் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு. நான் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பழைய காட்டன் வேஷ்டி, வாயில் புடவைலாம் அதே தான். இந்த காட்டன் கிளாத்ஸ்லாம் வந்துட்டு 1க்கு 2 மடித்து ஒரு 2 இன்ச் ஹைட் வரைக்கும் நான் மடிச்சுக்குவாங்க. இது வந்து நான் மல்லாந்து படுக்கும்போது அந்த கிளாத்தை தான் நான் பயன்படுத்துவேன். நான் ஒந்திரிச்சு படுக்கும்போது ஒன்றா அந்த தலையணை வந்துட்டு எனக்கு பின்னாடி இருக்கும், இல்லைனா பக்கத்துலேயே இருக்கும். டக்குன்னு அதை நான் இழுத்துக்குவேன். அதை அன்னிச்சையாகவே இந்த சைடில் எனக்கு ப்ராக்டிஸில் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவேன்னா, அதை நான் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். எனக்கு கரெக்டாக அந்த போஸ்டர் வந்துட்டு கனெக்ட் ஆகிடும். ஸோ தூங்கும்போது உங்களுடைய போஸ்டருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பல மணி நேரம் ஒரே இடத்துல படுத்துருக்கோம் இல்லையா, அதனால். ஸோ இந்த ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதை அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய உறக்கம் எப்படி இருக்குது, நீங்கள் மார்னிங் எந்திரிக்கும் போது எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.